அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ தாலி கட்டக்குள்ள அவங்க சடங்குலாம் செய்வாங்க. அந்த சடங்கை பற்றி முன்னோர்கள் குறிப்பிடுது. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ முதல்ல தாலியை தான் ஆணும் பெண்ணும் இணையக்குள்ள அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தாரணம் என்று குறிப்பிடுவார்கள். இது மங்களகரமான வாழ்வின் முத்திரை. அதுதான் மாங்கல்ய தாரன்றாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தாலி கட்டக்குள்ள அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் தந்து நானே நா மா மா ஜீவன ஏதுனா கண்டே பத்மா சிபகே சஞ்சீவ சர தச தம் ஹோ. இந்த மந்திரம் தான் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாக்கியவதியே யான் சிரஞ்சீவியாக இருப்பதற்காக காரணமாக மாங்கல்யத்தை உன் கழுத்தில் கட்டுகிறேன், நீயும் 100 ஆண்டு வாழ்வாயாக தான் இந்த மந்திரம். இதுதான் முதல் அடித்தளம் திருமணத்தில், கருத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கயிற்று தாலி கட்டும்போது 3 முடிச்சு போடுவார்கள். இதற்கு ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா தெய்வீக உணர்வோடு இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் இந்த 3லும் தூய்மை மிக்கவர்களாக திகழ வேண்டும். குடும்ப பெருகளுடன் மதிப்பும் கணவரிடம் அன்பும் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் தான் இந்த 3 முடிச்சுடைய அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மாலை மாற்றுவாங்க. இது சுக துக்கங்களை சரி சமமாக பரிமாறிக்கொள்ளும் மனோநிலை ஏற்படுத்துவதற்காக இந்த மாலை மாற்ற பழக்கத்தை முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. கருத்தில் கொள்ளணும். அதுக்கு அடுத்தது பால் பழம் கொடுத்தல். மன வாழ்க்கையில் ஈடுபட துவங்கும் தம்பதியினர் முதலாக அருந்தும் உணவு பால் பழம். இது இருவரும் ஒருவராக இருப்பதற்கு அர்த்தத்தை குறிக்கிறது. கருத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் வாணி கிரகணம் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடித்தல் என பொருள்படும். ஒரு ஆணை நம்பி ஒரு பெண் தனது உடல், உள்ளம், உயிர் இவற்றை அவரிடம் ஒப்படைத்தது தான் இந்த பாணி கிரகணம். வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் உனக்கு துணை நிற்பேன் என்று பெண்ணுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக மணமகின் கையை மணமகள் பற்றி கொள்வது இதுடைய சடங்கு. கருத்தில் கொள்ளணும். இது முடிந்த பிறகு 7 அடி நடந்தல் சப்தபதி என்று கருத்து நிலவுவது. இது எப்படின்னா விவாக தர்மத்தின் தாம்பத்தியம். இந்த சடங்கில் கணவன் மனைவியின் பாதத்தை 7 முறை மந்திரங்களை உச்சரித்து கொண்டு அம்மி மீது எடுத்து வைக்கிறார். முதல் அடியில் இருவரும் கணவன் மனைவியாக உறுதிப்படுத்துகிறார்கள். 2வது அடியில் குடும்பத்தை ஒற்றுமையுடன் நடத்துதல். 3வது அடி தர்மத்தை வளர்த்தல். 4வது அடி குடும்ப மரபை காத்தல். 5வது அடி வம்ச விருத்தியை ஏற்படுத்துதல். 6வது அடி ஒருவருடன் ஒருவர் எப்படி அந்யுன்யமாக இருக்க வேண்டும் என்று நிச்சயித்தல். 7வது அடி சத்தியம், தர்மம், வம்சாவளி இவற்றை காக்கவும் புதிய தம்பதிகளில் உடன்பாடு செய்து கொள்ளும்னா இந்த 7 அடிகளுடைய விளக்கம். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அம்மி மிதித்தல். சப்தபதி முடிந்து அதற்கு மணமகள் உடன்பாடு விதத்தில், அதாவது அதற்கு மணமகள் உடன்படும் விதத்தில் அம்மி மிதித்தல் வைபவம் நிகழ்த்தப்படுகிறது. எடுத்துக்கொண்ட உடன்பாட்டில் உறுதியாக இருக்க இச்சடங்கு முன்னோர்களால் நடத்தப்படுத்த சடங்கு. கருத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் அருந்ததி பார்த்தல். கற்பு கரிசியான அருந்ததி நட்சத்திரம் ஆசிகளை பெறுதல். அதே போல் மணமகன் துருவ நட்சத்திரத்தில் ஆசிகள் பெறுவது தான் அருந்ததி பார்த்துதல். கருத்தில் கொள்ளுங்க. மங்கள ஆரத்தி. மணமக்களின் திருஷ்டி நீங்குவதற்காக மங்கள ஆரத்தி எடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் மங்கள ஆரத்தி. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம். ஆள் போல் தழைத்து ஆறுகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் முழுமையாக சூழ 16 பெற்று பெரும் புகழோட வாழ்வாங்கன்னு அந்த ஆசீர்வாதம் கருத்து அதை தான் கூறி வச்சிருக்காங்க. இது ஒரு திருமணத்தில் நடத்தப்படக்கூடிய சடங்கு. இதுடைய அர்த்தம் விளக்கம் இதுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா எந்த அடிப்படையில் இந்த திருமணம் நடத்துகிறாங்கன்னு? அது கருத்தை தான் முன்னோர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது முன்னோர்கள் கருத்துன்றதுனால
நான் சரி உங்களுக்கு சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும், திருமண சடங்கு தான் இதை நான் சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.